1/4 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு இது நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு உளுந்து மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டாப்புல அரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இது போல் இருக்கணும். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ அரைச்ச மாவு வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக முழு மிளகு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருங்க. அப்போது தான் வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு வடை மாவு வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது வடை போடும்போது கையை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒவ்வொரு வடையுமே வந்துட்டு உருண்டை பிடிச்சி தட்டும் போது கை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு தட்டுங்க. அப்போது தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வடையை போடும்போது கையில் ஒட்டாமல் எண்ணெயில் ஈஸியாக விடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.